ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா வேர்க்கடலை கிரேவி தாங்க, பீனட்ஸ் கிரேவி. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பச்சை வேர்க்கடலை வந்து ஒரு 4 முக்கை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் தண்ணி ஹீட் ஆச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நம்ம ரஃபாக கட் பண்ண ஒரு 3 தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ வந்து நம்ம தேங்காய் ஒரு கை அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச இந்த வேர்க்கடலை ஒரு 10-15 கடலையை நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஹீட் அடித்து இப்போ வந்து நம்ம ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து இந்த வேர்க்கடலையை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக கஸ்தூரி மேத்தி நம்ம வந்து கையில் கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக வாசனைக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இறக்கிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, நான், பூரி, பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.